சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வாய்ஸ் லீடரும் எல்லாருமே கிளான் லீடரை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அங்கிருந்த எல்லா பிரேக்கிங் கிளானோட சோல்ஜர்ஸும் அவங்களோட உரையில இருந்து சோட எடுக்கிறாங்க வெளியே. அதுக்கப்புறம் வாய்ஸ் கிளான் லீடரும் பாஸ்டர்ட்ஸ் நீங்களா யாரு, உங்களோட ஐடென்டிட்டிஸை உடனடியா ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவனுங்களும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கானுங்க. அதுக்கு வாய்ஸ் கிளான் லீடரும் நீங்க எந்த பதிலும் சொல்லாத காரணத்தினால இந்த இடத்துக்குள்ள நீங்க அத்துமீறி தான் நுழைஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏத்துக்கிறோம். அதனால இந்த விஷயத்த கண்டிப்பா நாங்க இம்பீரியல் பேலஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் சொன்ன உடனே இவன் என்ன சொல்றானா, நான் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர், என் பேர் யாங் சுல் கியோ, இவனை ப்ரொஸ்டேட்டிங் டீமன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நாங்களாம் இந்த முரிம் யூனியனோட சட்ட ஒழுங்க பாதுகாக்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலோட வாரியர்ஸ், இங்க இருக்க குற்றவாளிகளை கைது செய்ய நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களாம் முரிம் யூனியனா, முரிம் யூனியன் இங்க வந்திருக்காங்களா, அதுக்கப்புறம் என்னவோ சொன்னாங்களே த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலா, த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால் எதுக்காக இங்க வந்திருக்காங்க, அவங்க ஒன்றும் நம்மளை தேடி ஒன்றும் வரல, அவங்க கிட்ட யாருன்னா சிக்கினாங்கன்னா காயம் இல்லாம தப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கிட்ட டான்ஹர் இன்னும் அது முடியாது டிவிஷன் கேப்டன், நாங்க எந்த குற்றமும் பண்ணல, எந்த பாவங்களும் பண்ணல, திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட இவனும் இந்த மாதிரி சாக்கு போக்கலாம் யூனியன் கிட்ட சொல்ல வேணாம், எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் எல்டர்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. அதை கிட்ட ஜூக் கன்னும் அதான் நம்ம டூவும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் டிவிஷன் கேப்டனும் அந்த குற்றவாளிகளை இப்பயே கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த புல்ஷிட்டை முதல்ல நிறுத்து, இப்போ நடந்துட்டு இருக்க பேண்ட் குட்டப்போ நீங்க தனியா நடத்திட்டு இருக்க நாடகத்தை நானும் இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன அந்த மோன் ஹுவாங் செட்டு பூச்சிகளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்களாம், அதுக்கப்புறம் எப்பயுமே மற்றவங்களோட வாசலை உடைச்சிட்டு வர பழக்கம் தான் உங்களுக்கு இருக்கா? அதை கேட்ட டிவிஷன் கேப்டனும் ஏய் உன்னோட வாயை பார்த்து பேசு, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, நாங்களாம் முரிம் யூனியன் வாரியர்ஸ். ஹீரோவும் இப்போ அதுக்கு என்ன, முரிம் யூனியன் என்றதுக்காக என் கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா கொடுமைகளையும் நான் பார்க்காம விட்டுருணுமா, ஒருவேளை முரிம் யூனியன் ஃபுல்லாவே ரவுடி பசங்க தான் இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அதை கேட்ட இவனும் என்ன ஒரு சின்ன ரீஜியனோட கமிஷன் கிளான் லீடர் இவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்கான், யூ பாஸ்டர்ட் அப்படின்னு கத்திக்கிட்டே அவனோட உரையில இருந்து அவனோட சோடு எடுக்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் பாஸ்டர்டா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவனும் ஆமா பாஸ்டர்ட், நான் உன்னதான் சொல்றேன், எங்க முரிம் யூனியனையே கலாய்க்கிறியாடா சின்ன பையா. ஹீரோவும் இப்போ நீ உன்னோட வாயை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், உன்னோட அந்த அகந்த பிடிச்ச வாயை வச்சுட்டு உளறிட்டே இருந்தா அந்த ஹவாங் ராக்லேண்ட் பாஸ்டர்ட்ஸ் மாதிரி நீயும் நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். அந்த டிவிஷன் கேப்டனும் அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோட பவர் தான், அதாவது அவனோட கீ எனர்ஜி தான் அதிகமா இருக்கு. அங்க இருக்க காத்தோட டென்சிட்டி அதிகமாயிட்டதால அங்க இருக்க யாராலையுமே சுவாசிக்க முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருக்கிட்ட இருந்தும் வர அந்த எனர்ஜி அது ஒரு அசாதாரணமான கீ பேட்டலா இருக்கு. அப்ப இந்த டிவிஷன் கேப்டனும் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க கிட்ட எவ்வளவுதான் கீ எனர்ஜி அதிகமா இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண கிராமப்புறத்துல இருக்க ஒரு கமிஷன் கிளானோட லீடர் மட்டும்தான், ஆனா நானு டிரான்சிடென்ட் இன்டர்மீடியேட் ரேங்க் அடைஞ்சவன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ முறைக்கிறான். அதனாலேயே இவனோட பயம் அதிகமாகுது, அவனோட கை கால்லாம் நடுங்குது. அப்ப இவன் என்ன நினைக்கிறானா, என்ன என்னோட ஒட்டுமொத்த பாடியும் ஷேக் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு வாய்ப்பு இருக்க முடியுமா, ஆனா நான் இன்னும் என்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்படின்னா இவனோட இன்னர்கி எனர்ஜி எங்களோடதை விட பல மடங்கு அதிகமா, இல்ல இந்த பிரஷரை என்னோட ஃபோர்ஸஸால தாங்க முடியாது, அதனால நான் மட்டுமாச்சு இதை தாக்கு பிடிக்கணும், நான் கண்டிப்பா தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட சோட கீழே போட்டு அப்படியே மண்டி போட்டு மூச்சு விட முடியாதுல பிரஷர்னால, அதனால வாயெல்லாம் திறந்து அக்கு அக்குன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிறுத்து இதை நிறுத்து போதும் இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நீ எனக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அதை கேட்ட ஒன்றும் திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ப்ளீஸ் இது நிறுத்துங்க, ப்ளீஸ் ஸ்டாப். ஹீரோவும் எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடைசியா நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு போல, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உடனே இந்த இடத்தை விட்டு போங்க, இல்லைனா நிலைமை இன்னும் மோசமாயிடும். டிவிஷன் கேப்டனும் ஆனா எங்களுக்கு கொடுத்த ஆர்டரை மீற முடியாது, ஏன்னா த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலோட ஆர்டர்ஸ் அப்சல்யூட் ஆனது, அதை நாங்க ஒரு வேளை மீறனா அதுக்கப்புறம் வர பின் விளைவுகளை நாங்க தான் சந்திக்க நேரிடும். அதை கேட்ட ஜூ கன்னும் டான்ஹரினும் அங்க வந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் நீங்க 2 பேரும் ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட உடனே அவங்க 2 பேரும் மண்டி போட்டு த ஃபிளேயிங் ஹாக் ஸ்குவாடோட வாரியர் ஜூகன், நான் யூனியனோட ஆர்டரை ஃபாலோ பண்றேன், அதுக்கப்புறம் நான் த ஃபிளேயிங் ஹாக் ஸ்குவாடோட வாரியர் டான்ஹரின், நானும் யூனியனோட ஆர்டரை
அத ஃபாலோ பண்றேன். அத பார்த்து நம்ம ஹீரோவும், "நீங்க இப்ப என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு டான் ஹரினும், "கிளான் லீடர், கடைசியில நம்மளும் முரிம் யூனியன் கூட தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம முரிம் யூனியனோட ஆர்டர பின்பற்றலனா, அது ஒரு ரத்த களிரான சிச்சுவேஷனுக்கு நம்மள கொண்டு போலாம். பிரேக் அண்ட் கமிஷன் கிளான் முரிம் யூனியனை எதிரியா மாத்திக்க நாங்க விரும்பல. அதுக்கப்புறம் நாங்க எந்த பிரச்சனையும் உருவாக்கவும் விரும்பல. இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி." அத எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போறாங்க அங்கிருந்து. அத நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு, "வெயிட், நில்லுங்க" அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கவங்கலாம், "என்ன என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோவும் வந்து, "வழிய காட்டுங்க" அப்படின்னு சொல்றான். டான் ஹரினும் என்னன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும், "நானும் ஒரு விட்னஸா உங்க கூடவே வரேன்" அப்படின்னு சொல்றான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹெனான் மாகாணத்துல இருக்க லூயாங் நகரம் புகழ்பெற்ற கவிஞர்களான லீ பாய், அதுக்கப்புறம் டூஃபு அவங்களோட இலக்கிய பணிகளால கலைகளை வளர்த்த இடம் தான் இது. அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகளோட பண்டைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இது. ஆனா லூயோயாங் மக்கள் மனதுல மொத்தமா வேற ஒரு காரணத்துக்காக அறியப்படுற நகரமா தான் இது இருக்கு. ஏன்னா முரிம் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லூயோயாங் நகரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து இன்னொருத்தரும், "ஜுக்யாங் ஜா, இங்க என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த சேர்ல உட்காந்துட்டு இருந்த ஜுக்யாங் ஜாவும் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த புத்தரை பத்தி சொல்றாங்க. லிவிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தியான மாஸ்டர் ஆஃப் 6 சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜுக்யாங் ஜாவும் என்ன சொல்றான்னா, 6 புலன்களோட தியான குரு, அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷுவான் ஷியூ. இவர் வந்து தைஜி டிவைன் ஸ்வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் பேர் வந்து மாஸ்டர் ஷுவான் ஷியூ. எந்த காரணத்துக்காக நீங்க 2 பேர் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். இவன் பேர் என்னன்னா ஜுக் யாங் ஜா. இவனை வந்து பிளம் பிளாசம் ஸ்வார்ட் எம்பரர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷுவான் ஷியும், அசம்பிளி லீடர், நீங்க வந்து ஜூக் அதுக்கப்புறம் டாங் கிளானோட வாரிசுகளை கைது செய்ய சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட ஜுக் யாங் ஜாவும், ஆமா உண்மைதான், குற்றம் சாட்டப்பட்டவங்க இன்னைக்கு இங்க வந்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம விசாரணையை வச்சுக்கலாம். புட்டாவும், ஓ அமிதாபா, இவ்வளவு முக்கியமான செயலை எங்களை கேட்காம ஏன் முடிவெடுத்தீங்க? ஜுக்கியாங் ஜாவும், உங்களோட வார்த்தைகள்லாம் ரொம்பவே கடுமையா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஷுவான்ஷியும், அப்படி இல்லைனா வேற என்ன சொல்றது, நீங்க எந்த எல்டர்ஸ் கிட்டையும் கேட்காம நீங்களே ஒரு தனியான முடிவு எடுக்கலையா? முரிம் யூனியனோட என்டையர் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஷுவான்ஷி. அதை கேட்ட இவனும், ஓ இந்த தகவல் மட்டும் கொஞ்சமா வெளியே கசிஞ்சிருந்தா அந்த குழந்தைங்களோட கிளானை சேர்ந்தவங்க இதை சும்மா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதனாலதான் நான் தனியா செயல்பட வேண்டியதா போயிடுச்சு. ஷுவான்ஷியும், சூப்பர், ஏன்னா ஜூ கிளானும் சுச்சுவாங் கிளானும் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. அதனால இப்போ இந்த பிரச்சனை அமைதியா முடிய வாய்ப்பே இல்லை. ஜுக்கியாங் ஜாவும், நான் செய்ய வேண்டியதை மட்டும்தான் செஞ்சேன், ஆனா நீங்க 2 பேரும் என்னை கண்டிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சுவானியும், கண்டிப்பா நாங்க இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா இப்போ இந்த விஷயத்தை பத்தி யூனியன் லீடருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட இவனும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக யூனியன் லீடர் வெளியே போய் 1 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் இப்பவும் சொல்றேன், இந்த விஷயத்துக்கும் முரிம் யூனியன் லீடருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மொத்த விஷயத்தையும் நான் தான் டிசைட் பண்ணேன். அதுக்கு புத்தாவும், முரிம் யூனியன் லீடர் வந்து மவுண்ட் ஹுவா செட்டை சேர்ந்தவர்ன்றதுக்காக அசம்பிளி லீடர் இவ்வளோ துணிச்சலா இவ்வளோ தைரியமா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை கேட்ட ஜுக்கியாங் ஜாவும், உங்க வாயிலிருந்து வர வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க அப்படின்னு அவனும் சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே கொஞ்ச நேரம் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் புத்தாவும், அமிதாபா, அவங்க என்னதான் குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க இந்த முரிம் யூனியனுக்கு திரும்பி வந்த அப்புறம் நம்ம அந்த விசாரணையை பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒழுக்கத்தோட பாதையை பின்பற்றிட்டு இருக்க யூனியன் மெம்பர்ஸ்குள்ளேயே மோதலை உருவாக்குறது எந்த பயனும் இல்லை. ஜூக்கியாங் ஜாவும், மவுண்ட் ஹுவாங் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க எங்களை எவ்வளவு தொந்தரவு செஞ்சாங்க அப்படின்றத நீங்க பார்த்த அப்புறமும் இப்படி சொல்றீங்க? நான் இப்ப சொல்றேன், அவங்கெல்லாம் பலவீனம் அடைஞ்ச இறைய தேடி ஓடுற ஓநாய்ங்கள மாதிரி. அதுக்கு புத்தாவும், ஆனா அதுக்கு நம்ம தானே காரணமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜுக்கியாங் ஜாவும், எப்படி இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவங்க இங்க வந்துருவாங்க, என்னோட முடிவு மாறாது. இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலுக்கு போயிட்டு விசாரணையில் பங்கேற்க தயாராகுங்க. அதுக்கப்புறம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலை காமிக்கிறாங்க. அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹாலில் பெரும் பிரிவுகளை சேர்ந்தவங்கலாம் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் எதனா ஒரு ரகசியமான திட்டம் இருக்குமா அப்படின்றத பார்க்க தான் நான் இன்னும் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் சிச்சுவாங் டாங் கிளானோட கிளான் லீடர் டாங் சோ ஜுங். இவங்க தான் டான் ஹாரினோட அம்மா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எந்த மறைமுகமான மோட்டிவ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஒருத்தங்க செஞ்ச பாவத்தை
பாவத்துக்கான விலையை கட்டி தான் ஆகணும், அதுதான் அந்த ஹெவனோட தீர்ப்பே அப்படின்னு சொல்றான். இவன் யாருன்னா த லீடர் ஆஃப் த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால். இவனை எல்லாரும் ஹெவன்லி ஃபார்ட்டிஃபைடு சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை கேட்ட அங்க இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, விசாரணையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைங்களை நீங்க குற்றவாளிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் யாருன்னா ப்ளூ ஸ்கை ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் பேர் என்னன்னா நேங்கோங் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்க எல்லாரும் குற்றங்களை பத்தி தான் பேச போறீங்கன்னா இந்த 10 பிரிவுல ஒன்னான மவுண்ட் ஹுவாசெட்டோட குற்றங்களை பத்தி தான் நம்ம எல்லாரும் பேசி ஆகணும். நீங்க முதல்ல சொன்னதும் சரிதான், மவுண்ட் ஹுவாசெட் மட்டும்தான் குற்றங்கள்லாம் செஞ்சிருக்கா, அப்படி இல்லைன்னா மற்ற பிரிவுகளும் குற்றங்கள்லாம் செஞ்சிருக்கா அப்படின்றத விசாரிச்சிடலாமே. அந்த விசாரணை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே கொந்தளிச்சு, நீ இப்போ என்ன சொன்ன, உங்களோட வார்த்தையை கவனமா பேசுங்க, அதை முதல்ல செய்ய வேண்டியதே நீ தான். என்ன நீங்க எங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒரு பக்கம் வாயிலே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்த என்ன சொல்றான்னா, இந்த நிலையில கூட உங்களோட மகளை தான் காப்பாத்த நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதை கேட்ட இவங்களும் செம டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட மகளையே ஒரு குற்றவாளி போல நடத்துவ. அதை கேட்ட எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒன்னு சொல்றாங்க, என்னன்னா டிவிஷன் கேப்டனும் குற்றம் சாட்டப்பட்டவங்களும் இப்போ இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால் லீடரும் சிரிச்சுக்கிட்டே, திமிரு பிடிச்ச பொம்பளை, அவளோட மகளோட கைய கயிறால கட்டி போட்டு இங்க அப்படியே இழுத்துட்டு வரும்போது அவளோட இதயம் அப்படியே உடையும்ல, ஆனா அது இன்னும் முடியல, ஏன்னா உன்னோட மகளை நீ இன்னும் பனிஷ்மெண்ட் ரூம்ல பாக்கலல அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க ஜூ கன்னும் டான் ஹரினும் வராங்க. அதை பார்த்து இவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் என்ன ஏன் அவங்களோட கையை கட்டி போடல அப்படின்னு இவரும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியே, டிவிஷன் கேப்டன் நீங்க ஏன் இன்னும் இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்களை கட்டி போடல, ஒருவேளை அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னா நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவங்களோட கையை கட்டி போடுங்க. அவங்கள கட்ட வேணாம்னு சொல்லிட்டு நான் தான் ஆர்டர் போட்டேன், ஏன்னா அவங்க இன்னும் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படல, அப்படின்னா அவங்கள கட்டி போட வேண்டிய அவசியமும் இல்லை இல்லையா. அதை கேட்ட இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால் லீடரும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, வாயை திறந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, உன்னோட அடையாளத்தை உடனே வெளிப்படுத்து. என்னோட நேம் யூஜின் வூன், நான் இவங்களோட கேஸை வாதாட வந்திருக்கேன். என்ன வாதாடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஹால் லீடரும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் சுச்சுவாங்கடாங் கிளானோட லீடரும் யூஜின் வூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ, பாய்.